தூக்கி போடுங்கடா. தயவு செஞ்சு சுட்டு போடுங்கடா. ஒருத்த மட்டும் தான்டா இருக்கா. அடே சுடுறேன்டா, சீக்கிரம் வாடா வாடா வாடா. ஏய், உங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு சொன்ன என்ன பண்றீங்க? ஆழியா, அகில், நான் இங்க வந்து எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன் தெரியுமா? போன்குள்ளே விழுந்துருவீங்க போல இருக்கு. உங்களை சாப்பிட தானே சொன்னேன். மொபைல் தாங்கம்மா, நாங்க சாப்பிடுவோம். மொபைல் தாங்க. மரியாதையா சாப்பிடு. சாப்பிட்டாதான் போன். நாங்க போன் பார்த்தா தான் சாப்பிடுவோம், இல்லனா சாப்பிடவே மாட்டோம். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ. ஓகே ஓகே. தலை எழுத்து இங்க வைக்கிற. சாப்பிட்டு முடிச்சாதான் போன்ல கை வைக்கணும் சொல்லிட்டு. சுடா சுடா, அடி அடி. எதிரில ஆள் நிக்கிறது கூட தெரியாம அப்படின்னா உனக்கு போனு. எப்ப பாரு இந்த கர்மத்தை பாத்துட்டு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் போன் எடுக்காதுன்னு. மரியாதையா போயிடு. போனை தொட்டு உனக்கு அவ்வளவுதான். போன் என்ன பண்றதுன்னே தெரியல. எப்ப பாரு போன். முதல்ல இதுங்க ஒளிச்சு வைக்கணும். டேய் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோடி சீக்கிரம். டேய் 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 பின்னாடி பாரு. பின்னாடி பாருடா, சுட்றா. ஐயோ சீக்கிரம் டி சீக்கிரம். இன்னும் தூங்காம என்ன கத்திட்டே இருக்குன்னு தெரியலையே. என்ன தூக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கோ. சரி கனவுல கேம் விளையாடுச்சா? ஹைட். இப்படி போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்களே. ஹைட். இப்படியே போச்சுனா ரெண்டு பேரும் பைத்தியம் தான் ஆவாங்க. பின்னாடி ஐயா சுட்றான். இது எப்படியாவது சரி பண்ணியே ஆவணும். சீக்கிரம் பிளான் பண்ணுவோம். சுட்டுட்டேன். சுட்டுட்டியா? ரிவைவ் பண்ணு. அவ்வளவுதான். ஏய், நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? நான் ரெண்டு பேரும் இப்படி போன் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி ஆழியா, உங்க ரெண்டு பேருக்காக நான் ஒன்னு வச்சிருக்கேன். போனை கொடு. போனை கொடு. இந்தா, இன்னொரு வாட்டி போன் பார்க்க கூடாது. இதுதான் விளையாடணும் நீங்க ரெண்டு பேரும். இந்தா. ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நான் ரொம்ப நாளா என் மம்மி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் செஸ் போர்ட். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்களேன், எவ்வளவு நல்லா இருக்குல. நீ போன் பார்க்க கூடாதுன்னா நான் உனக்கு இத வாங்கி கொடுத்தேன். இத வச்சே போன்ல ஏதோ பேசிட்டு இருக்க ஆழியா. அடி அதெல்லாம் இல்லம்மா. இதான் நீங்க விளையாடணும். இது எப்படி விளையாடணும்? ஐயோ நெஞ்சு வலிக்குது. இனிமே போனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அகில் இது எப்படி விளையாடணும் போல. சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் தி பிரேக். இங்க பாருங்க, இது சூப்பரா இருக்குல்ல. இங்க பாரு அகில், செம்மையா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இவங்க எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எப்படி விளையாடணும்னு சத்தியமா தெரியல. உங்களை விளையாட தானே சொன்னேன். எனக்கு இது எப்படி விளையாடணும்னு தெரியாதுமா. இதோ எப்படி விளையாடணுமா? இதெல்லாம் அறிவாளிங்க விளையாடுற கேம் ஆச்சு. உங்க ரெண்டு பேருக்கு இதை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஜும்மா ஒதுக்கணும். ஆழியா, இங்க பார். ஹாய் டெடி பேர். நீ இனிமேல் இது கூட தான் விளையாடணும். போன்லாம் பார்க்க கூடாது, சரியா? போனா நான் போனே இனிமேல் தொட மாட்டேம்மா. டெடி பேர். அப்புறமா விளையாடுறோம் கூட. ஆழியா, போனை பார்க்க கூடாது. நீ இதெல்லாம் வாங்கி கொடுத்தா இது மேலேயே படுத்துட்டு போனை பாக்குற. எனக்கு 5 நிமிஷம் தான் இது கூட விளையாட பிடிக்குது.
எனக்கு இப்போ ஃபோன் தான் வேணும். ஆலியா ஃபோன் தொடுவியா? தொட மாட்டேன். கேம் விளையாடுவியா? விளையாட மாட்டேன். கார்ட்டூன் பாப்பியா? பார்க்க மாட்டேன். நிஜமா? உன்னை கடிச்சு தின்றுவேன். இனிமேல் மொபைலே தொடக்கூடாது. அட்ரா பின்னாடி வரடா, சுத்து போடுடா. டேய் பிருத்வி அந்த சைடு போடா. டேய் சுட்றா. அகில் வேணும் வேண்டாம். இனிமேல் மொபைல் தொடுவியா? தொட மாட்டேன். இனிமேல் கேம் விளையாடுவியா? விளையாட மாட்டேன். இனிமேல் கார்ட்டூன் பாப்பியா? பார்க்க மாட்டேன். நிஜமா? பார்த்தா நான் உன்னை கடிச்சிருவேன். இனி மொபைலே தொடக்கூடாது. இவன் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. காணுக்கா உன் போன் எங்கடா? அதுவா, அம்மா தான் புடிங்கிட்டாங்களே. சரி பாரு. என்ன கடவுள் தான் வராங்கன்னு பார்த்தா நேர்லயும் வராங்க. அப்போ நம்ம போனை தொட்டாதான் இவங்க வராங்க. கனவுலயும் வராங்க. ரொம்ப பயமா இருக்கே. அப்போ கொஞ்ச நாள் நம்ம போன் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. இது தேவையில்லை கொஞ்ச நாளுக்கு. என்ன வேலை? குட்டி பசங்களை பயமுறுத்துறது பெரிய வேலைதான் போல இருக்கு. இப்பதாங்க தூங்குனாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. எப்போ பாரு ஃபோனுங்க. சரி இவங்க ஃபோன் பார்க்க கூடாதுன்னு பொம்மை வாங்கி கொடுத்தா அதை பண்ண இதை பண்ண எல்லா பிளானும் ஃப்ளாப்பு. ஆனா நீங்க பயமுறுத்துனீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபோனை பார்த்தாலே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க மட்டும் இல்லைங்க, எல்லாரும் வீட்லயும் இதே கதை தான். எங்க போனாலும் இதே தான் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும்ல, இப்படி ஃபோன் பார்க்க கூடாதுன்றதுக்காக பசங்களை இப்படி பயமுறுத்துறது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அட இதுல என்னங்க இருக்கு? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பாடு ஊட்ட பயன்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நீங்க அவங்க நல்லதுக்கு தானே செய்றீங்க. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் அவங்க மேல இருக்க பாசம் தானே. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க போன் யூஸ் பண்றத கம்மி பண்ணுங்க. உங்களை பார்த்தா உங்க கிட்ஸ் வளர்றாங்க. என்ன இது? என்னென்னவோ நடக்குது. நம்ம போனே யூஸ் பண்ண கூடாது. கனவுலலாம் வருது. அவங்க யாரா இருப்பாங்க? ஆழியா, எவ்வளவு நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு? எடு. இது உங்க போன் தானே, நீங்களே எடுத்துக்கோங்கம்மா. என்னால இந்த போனை தொட முடியாது. உங்க போன் இல்ல, இனிமேல் நான் யார் போனும் தொட மாட்டேன். ஆழியா, என்ன சொன்ன? யார் போனும் தொட மாட்டேன். உண்மைதான், கரெக்டா தான் கேட்டிருக்கு. ஐயோ, என் புள்ளைக்கு உடம்புகிடம் சரியில்லாம போச்சா? ஆழியா, என்னமாச்சு உனக்கு? எஸ். 3 பேருக்கு எவ்வளவு சமைக்கணும்னு தெரியாதா? இப்படி வேஸ்ட் பண்ற? எங்க வேஸ்ட் ஆகாதுங்க. மூஞ்சி ஆகாது. எப்படி சிக்கனமா வாடணும்னு உங்க வீட்ல சொல்லி தரலையா? ஏன்டி லைட் ஆஃப் பண்ண? ஆமா, இவ்ளோ வெளிச்சம் இருக்கு. வேஸ்டா கரண்ட் பில்லமா? நீயாடி பேசுற? பாரு, சின்ன பொண்ணு எவ்வளவு சிக்கனமா இருக்கா பாரு.